அது வேணாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயம் காட்ட போகிறேன். அதுக்கு தான் ஒரு சின்ன அப்டேட் இது. பாருங்கள், தக்காளியெல்லாம் நீங்கள்லாம் பெருசு பெருசாக தான் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் பாருங்கள், குட்டி குட்டியாக தக்காளி வந்து காய்ச்சிருக்கு. அதுதான் இப்போ உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக இதெல்லாம் நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், பார்த்தீங்களா? இது தக்காளி பூ வைக்கிற மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்குது. பட் பாருங்கள், பாருங்கள், இதுதான் ஒரு சின்ன அப்டேட் பண்ணலான்ட்டு. 2 டாக் வளர்க்குறோம் நாங்கள். அதில் ஒரு கிட்டு மட்டும்தான் இங்கே இருக்கார். பிட்டு கழனிக்கு போயிட்டார். இதோ பாருங்கள், இதோ பாருங்கள், எவ்வளோ அப்படியே எப்படி ரெட் கலரில் இருக்குது பாருங்களேன். இதோ பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இது மாதிரி குட்டி குட்டி தக்காளிங்க பாருங்கள். காய் வச்சுருக்கு, நிறைய காய் வச்சுருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? எங்கே நடுவில் அங்கே எங்கன்னு நிறைய காய் வச்சுருக்குது. இது செடியே நல்லா படர்ந்துருக்குது. ஒரே ஒரு கிளை தான் இருந்தது, அப்படியே நல்லா படர்ந்து போச்சு பாருங்கள். அதுதான் சின்ன அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குட்டி தக்காளி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் இன்னொரு அப்டேட் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 விஷயம் சொல்ல போகிறேன்னுட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் மிளகா செடி ஒன்று நட்டு வச்சுருந்தோம். அது சின்னதாக காய் வந்திருக்கு. நானே இப்போ தான் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், தக்காளி செடி பார்த்தோம்னா தக்காளி செடி அது இன்னொன்று வந்து அங்கே இருந்துச்சு, அது காட்டினேன். இதோ பாருங்கள், மிளகா செடி. இதோ பாருங்கள், நானே இப்போ தான் பார்க்குறேன். அதை இப்போ தான் சாயந்தரமாக வந்து பார்த்தா காய் வச்சுருக்குது. சரி, அதான் ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணலான்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.